2 ஸ்பூன் போதும். உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த லயன் டேட் சிரப். தினமும் 2 ஸ்பூன் லயன் டேட் சிரப். லயன் டேட் சிரப். ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நலனையின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நலனையின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல? கர்நாடகாவில் முடா எனப்படும் மைசூரு நகர மேம்பாட்டு ஆணையத்தின் மூலம் முதல்வர் சித்தராமையாவின் மனைவி பார்வதிக்கு 14 வீட்டு மனைகள் முறைகேடாக வழங்கப்பட்டதாக லோக் ஆயுக்தா மற்றும் அமலாக்கத்துறைக்கு சமூக ஆர்வலர் ஸ்நேகமயி கிருஷ்ணா புகார் அளித்தார். முதல்வர் சித்தராமையா, மனைவி பார்வதி, அவரது சகோதரர் மல்லிகார்ஜுன சாமி, தேவராஜ் ஆகியோர் மீது லோக் ஆயுக்தா போலீசார் வழக்குப்பதிவு செய்து விசாரித்தனர். முடிவில் சித்தராமையா உட்பட 4 பேரும் குற்றமற்றவர்கள் என்று சிறப்பு கோர்ட்டில் லோக் ஆயுக்தா போலீசார் அறிக்கை அளித்தனர். இதை எதிர்த்து ஸ்நேகமயி கிருஷ்ணா மற்றும் அமலாக்கத்துறை சார்பில் கோர்ட்டில் முறையிடப்பட்டது. முறைகேடுகள் தொடர்பான ஆவணங்களை விசாரணை அதிகாரிகளிடம் சமர்ப்பித்தும் குற்றமற்றவர்கள் என்ற அறிக்கையை போலீசார் அளித்துள்ளதாக ஸ்நேகமயி வக்கீல் வாதிட்டார். அமலாக்கத்துறை வக்கீல் வாதிடும்போது முடா வழக்கில் சில ஆதாரங்கள் கிடைத்துள்ளன. லோக் ஆயுக்தா போலீசாரிடம் தெரிவித்தும் அதை பொருட்படுத்தாமல் குற்றமற்றவர்கள் என்ற அறிக்கையை தாக்கல் செய்துள்ளனர் என்றார். இந்த வழக்கில் நேற்று தீர்ப்பளித்த நீதிபதி சந்தோஷ் கஜனன் பட் முடா வழக்கு தொடர்பாக லோக் ஆயுக்தா மீண்டும் விசாரணை நடத்தி இறுதி அறிக்கை சமர்ப்பிக்க வேண்டும். அதன் பின்னரே குற்றமற்றவர் அறிக்கை தொடர்பாக முடிவெடுக்கப்படும் என உத்தரவிட்டார். லோக் ஆயுக்தாவின் அறிக்கை தொடர்பாக அமலாக்கத்துறை வழக்கு தொடரவும் அனுமதி அளித்த நீதிபதி மே 7ஆம் தேதிக்கு விசாரணையை ஒத்திவைத்தார். லோக் ஆயுக்தா சமர்ப்பித்த குற்றமற்றவர்கள் அறிக்கை ஏற்றுக்கொள்ளப்படும் என்று நினைத்திருந்த முதல்வர் சித்தராமையாவுக்கு சிறப்பு கோர்ட் ஷாக் கொடுத்துள்ளது. அமலாக்கத்துறை வழக்கு தொடரவும் அனுமதி அளித்துள்ளதால் சித்தராமையாவுக்கு சிக்கல் தொடர்கிறது.